ஒரு நாள் ஒரு தொழிலதிபர் ஒரு முனிவரை சந்தித்தார். அப்பொழுது அவருக்கு இருக்கும் பிரச்சனைகளை பற்றி அவர் விரிவாக கூறினார். தன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வருகிறது என்றார். சிறிய விஷயமாக இருந்தாலும் அதற்காக அதிகமாக கோபப்படுவதாக தெரிவித்தார். அவர் மீண்டும் அந்த முனிவரிடம் தன் கோபத்தை கட்டுப்படுத்த ஏதாவது சக்தி இருக்கிறதா என்றார். அதற்கு சிரித்துக்கொண்டே அவரை அமர சொன்னார் அந்த முனிவர். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாராம் முனிவர். ஒரு வளமான நாட்டை ஆண்ட மன்னர் ஒருவர் தன் நாட்டின் அருகாமையில் உள்ள இன்னொரு வளமான நாட்டின் மன்னரை சந்திக்க சென்றாராம். அந்த மன்னர் இவரை காட்டிலும் செல்வம் செழிப்புடனும் வளமாக வாழ்ந்து வந்தாராம். தன்னை தேடி ஒரு ராஜா வருவதை அறிந்த இந்த மன்னர் அவரை கவனிக்க மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்தாராம். அந்த விருந்தில் தன் உணவில் ஒரு சிறிய பூச்சி இருப்பதை கண்ட இந்த மன்னர் மிகவும் கோபமடைந்தாராம். அங்கு பணிபுரியும் ஆட்களை அழைத்த இந்த மன்னர் வேறு உணவு கொண்டு வாருங்கள் என்று மிகவும் கோபத்துடன் கூறினாராம். இதை கண்ட இந்த நாட்டு மன்னர், ஐயா, கோபமடையாதீர்கள், அது வெறும் சிறு பூச்சிதான் என்றாராம். அது விஷயம் அல்ல, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாராம் இந்த மன்னர். ஒரு சிறிய பூச்சி கூட என் மனநிலையை மாற்ற முடியும் என்றாராம் இந்த மன்னர். அதற்கு இந்த வளமான நாட்டு மன்னர் சிரித்துக்கொண்டே சொன்னாராம், ஐயா, என்னை ஒரு வார்த்தை பேச அனுமதிக்க வேண்டும் என்றார். அந்த பூச்சியால் நீங்கள் கோபமடையவில்லை, உங்கள் கோபமே உங்களை கோபமடைய செய்தது என்றார். உங்களால் அதை தடுக்க முடியும் என்றார். ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் மன்னரை ஒரு கோபம் ஆட்சி செய்யக்கூடாது. அப்படி ஆட்சி செய்தால் அந்த கோபம் தன் நாட்டிற்காக இருக்க வேண்டும் என்றார். அவர் கொஞ்சம் யோசித்தவாறு இருக்க விருந்தை முடித்துவிட்டு தன் நாட்டிற்கு மீண்டும் பயணம் செய்தார். அந்த சிந்தனையிலிருந்து தன் கோபத்தை தடுக்க வழி என்னவென்று தேடினார். அதற்காக பல பயிற்சிகளை தொடர்ந்தார். போக போக அவரால் கோபங்களை கட்டுப்படுத்த முடிந்தது. இதனால் தன் நாட்டின் வளங்களும் அதிகரித்தது. அவர் துளைத்த பல உறவுகளுக்கு மீண்டும் உயிர் பெற்றது. இதனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் அந்த மன்னர். இதையெல்லாம் கூறிவிட்டு இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார் அந்த முனிவர். கோபங்களை தவிர்த்தால் வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்று உணர்ந்து கொண்டேன் என்றார் அந்த தொழிலதிபர். அதற்கு அவரை பார்த்து மீண்டும் சிரித்தார் அந்த முனிவர். கூறினார் அவரிடம், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கோபம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு. ஆம், கோபம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமானது. அதில் உங்கள் கோபம் சரியானதா தவறானதா என்று உங்கள் உள்ளுணர்வு கூற வேண்டும். கோபத்திற்கு சரி தவறுகள் உண்டு. அந்த சரி தவறுகளே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். சரியான கோபம் உங்கள் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கும். தவறான கோபம் உங்கள் வாழ்க்கையை அழிக்கும். சரியான கோபத்தின் அடையாளமாக நான் ஒரு கதையை கூறப்போகிறேன், அதை கேளுங்கள். இது உங்களுக்கு தெரியாத கதை ஒன்றுமல்ல. ஒரு யானைக்கு கோபம் வந்தால் அந்த யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்பார்கள். அப்பொழுது இந்த மனிதனின் கோபத்தை என்னவென்று கூறுவார்கள்? அவர்தான் நம் யுவராஜ் சிங். அவரை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. செப்டம்பர் 19, 2007 வருடம் முதலாம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்திற்கான ஆட்டம். போட்டியின் போது எதிரணி வீரர் ஃபிளின்டாஃப் இந்திய வீரர்களை பார்த்து ஸ்லட்ஜிங் செய்தார். ஒரு விளையாட்டு வீரராய் அது மிகவும் தவறானது. ஸ்லட்ஜிங் என்பது வேண்டுமென்றே ஒரு வீரரை அவமதிப்பது, வார்த்தைகளால் மிரட்டுவது, எதிராளியின் விளையாட்டை பலவீனப்படுத்த முயற்சிப்பதே இதன் நோக்கமாகும். அன்று அவர் ஸ்லட்ஜிங் செய்ததில் தவறில்லை, தவறான ஆளிடம் அவர் செய்ததே தவறு. ஆம், நல்லா விளையாடி கொண்டிருந்த யுவராஜ் சிங்கை பார்த்து உன் கழுத்தை வெட்டி விடுவேன் என்று கூறிவிட்டார். என்னது, என் கழுத்தை வெட்டுவீர்களா? என் கையில் இருப்பதை நன்றாக பார்த்தீர்களா ஃபிளின்டாஃப் என்று கூறினார் யுவராஜ் சிங். யானைக்கு மதம் பிடிப்பதைப் போல் கோபம் வந்தது இந்த வீரனுக்கு. அடுத்த ஓவரை வீச வருபவர் ஸ்ட்ராட்போர்ட் வீசிய முதல் பந்து டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிக்ஸர், இரண்டாம் பந்து டீப் பேக் பாயிண்டில் ஒரு சிக்ஸர், மூன்றாம் பந்து ஆஃப் தி சைடில் டீப் மிட் விக்கெட்டில் ஒரு சிக்ஸர். முகங்களை வாடி போனது இங்கிலாந்து அணியினர்களுக்கு. தெரியாமல் தவறு செய்து விட்டோமோ என்று யோசித்துக் கொண்டிருந்திருப்பார் ஃபிளின்டாஃப். நான்காம் பந்து ஸ்கொயர் ஷாட்டில் ஒரு அழகான சிக்ஸர், ஐந்தாவது பந்து பேக் பாயிண்டில் மீண்டும் ஒரு சிக்ஸர், ஆறாவது பந்து சரியான சிக்ஸர், ஒரு லாங் ஆஃப் ஷாட். அந்த போட்டியில் 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை பதிவு செய்தார் யுவராஜ் சிங். பார்க்க முகமே இல்லை ஃபிளின்டாஃபிற்கும் ஸ்ட்ராட்போர்ட் இருக்கும். பாவம் ஸ்ட்ராட்போர்ட், பந்து வீசியது ஒரு குத்தமாடா, உங்கள் சண்டையில் என்னை பலிக்காடாக்கி விட்டீர்களே என்பதை போல் விழிப்பிதிங்க நின்றார் ஸ்ட்ராட்போர்ட். அவர் மட்டுமல்ல, மொத்த இங்கிலாந்து அணி வீரர்களுமே. கண்டிப்பாக ஃபிளின்டாஃப் ஏற்படுத்திய கோபமே அன்று 6 பந்துகளுக்கு 6 சிக்ஸர்கள் அடித்து உலக சாதனை படைத்தார் யுவராஜ் சிங். அன்று மிகவும் அழகாக தன் கோபத்தை கையாண்டார் யுவராஜ் சிங். போட்டியிற்கு பிறகு அவர் அளித்த ஒரு பேட்டியில் கூறினார், சிறு வயதிலிருந்தே தன் தந்தையின் மூலமாக கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபட்ட யுவராஜ் சிங் ஏதாவது தவறு செய்தால் அவர் தந்தை மிகவும் கடினமான வார்த்தைகளில் திட்டுவாராம். ஒரு விளையாட்டு வீரனுக்கு கண்டிப்பாக உடல் வலிமைகள் மற்றும் பத்தாது, மனதளவிலும் வலிமைகள் தேவை. அந்த பயிற்சிகளை சரியாக கொடுத்திருக்கிறார் தந்தை யோகராஜ் சிங். அவரும் ஒரு முன்னாள் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரரும் கூட. இதே போலதான் 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடக்க இருந்தது. போட்டி தொடங்க ஒரு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே யுவராஜ் சிங்கின் உடல்நிலை சீராக இல்லை என்று அவர் உணர்ந்தார். அதிகமான உடல் சோர்வு, மூச்சு அழுத்தம், இரத்த வாந்திகள் என்ற நிலைக்கு வந்தார் யுவராஜ் சிங். தன் உடல்நிலை பற்றி நன்கு அறிந்த அவர் இதை சக வீரர்களிடம் கூறிவிடலாம் என்று முன்வந்தார் யுவராஜ் சிங். அன்று நடந்தது ஒரு டீம் மீட்டிங். அனைத்து இந்திய அணி வீரர்களும் அந்த டீம் மீட்டிங்கில் கலந்து கொண்டனர். எப்படியாவது இந்த உலகக்கோப்பையை நாம் ஜெயித்து விட வேண்டும் என்ற வெறி அனைவருக்கும் இருந்தது. அப்பொழுது சச்சின் டெண்டுல்கர் கூறினார்,
கூறினார். நான் 4 உலகக்கோப்பை இந்திய அணிக்காக விளையாடிவிட்டேன். இதுவே நான் என் இந்திய அணிக்காக விளையாடும் கடைசி உலகக்கோப்பை. எப்படியாவது நம்ம இந்திய அணிக்காக இந்த உலகக்கோப்பையை ஜெயித்துவிட வேண்டும் என்று மனமுருகி கூறினார் சச்சின் டெண்டுல்கர். அவர் பேசி முடித்த பிறகு தன் மொத்த மனநிலையை மாற்றிக்கொண்டார் யுவராஜ் சிங். சிறு வயதிலிருந்தே சச்சின் டெண்டுல்கர் என்றால் மிகவும் பிடிக்குமாம் யுவராஜ் சிங்கிற்கு. சச்சின் டெண்டுல்கரே இவரின் கதாநாயகன். தன் நாட்டிற்காக இத்தனை வருடம் உழைத்த தன் கதாநாயகன் சச்சின் டெண்டுல்கருக்கு உலகக்கோப்பையை கையில் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் யுவராஜ் சிங். தன் உடல்நிலையை பற்றி கூறிவிட்டு இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவிக்கலாம் என்று முடிவு செய்த யுவராஜ் சிங்கிற்கு சச்சின் டெண்டுல்கர் மீதும் இந்திய அணியின் மீதும் உள்ள பாசம் கோபமாக மாறியது இந்த வீரனுக்கு. சில நாட்கள் கழித்து உடல்நிலை இன்னும் மோசமாக தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்தார் யுவராஜ் சிங். ஆனாலும் இதை பற்றி யாரிடமும் கூறவில்லை. மரணமே தன்னை நோக்கி வந்தாலும் இந்த உலகக்கோப்பையை ஜெயிக்க வேண்டும், அதை சச்சின் டெண்டுல்கர் கையில் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் யுவராஜ் சிங். ஆரம்பித்தது 2011 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. தோனியின் தலைமையிலான இந்திய அணி மிகவும் சிறப்பாக விளையாடினர். குறிப்பாக யுவராஜ் சிங்கின் ஆட்டம் கடினமான சில போட்டிகளில் வெற்றியை தேடித்தந்தார். அப்பொழுது உலகக்கோப்பைக்கான அரையிறுதியின் போட்டியின் போது அதிக இரத்த வாந்திகள் எடுத்தார் யுவராஜ் சிங். தன் உடல்நிலை சரியில்லை என்றால் பாவிலியன் சென்று போய் ஓய்விடுங்கள் என்றார் அம்பையர். முடியாது, என் உயிரே போனாலும் சரி, நான் விளையாடுவேன் என்றார் யுவராஜ் சிங். அந்த அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டிக்கான வழியும் வந்தது. பிறகு என்ன நடந்தது என்று இந்த உலகத்திற்கே தெரியும். இறுதிப் போட்டியில் இந்திய அணி உலக கோப்பையை வென்றது சச்சின் டெண்டுல்கரின் புன்னகையுடன். உடல்நிலை சரியில்லாத போது தன் கடினமான நேரங்களில் யுவராஜ் சிங் அடிக்கடி சச்சின் டெண்டுல்கரின் போட்டோவை பார்த்து கொண்டே இருப்பாராம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னை அறியாமல் ஒரு சக்தி அவர் உடலிற்கு கிடைப்பதைப் போல் உணர்வாராம். உலகக்கோப்பையை வென்ற பிறகுதான் அனைவருக்கும் தெரியுமாம் யுவராஜ் சிங்கின் புற்றுநோயை பற்றி. பிறகு இந்தியாவை வேண்டிக் கொண்டது யுவராஜ் சிங் புற்றுநோயிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று. இறுதியில் புற்றுநோயையும் வென்றான் இந்த வீரன். ஒரு மனிதனுக்கும் காட்டு யானைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தெரியுமா? இரண்டிற்கும் கோபம் வந்தால் செய்யும் செயலே அடையாளம். அதற்கு யுவராஜ் சிங்கும் ஒரு அடையாளம். கோபத்தால் ஒரு மனிதனால் எப்படி அழிவை தேடிக்கொள்ள முடியுமோ அதே கோபத்தால் ஒரு மனிதன் அடையாளமாக மாறுவதும் உண்டு. கோபம் நம் உள்ளுணர்வை தூண்ட வேண்டும், நம் துணிச்சலை தூண்ட வேண்டும். சாதிக்க வேண்டும் என்ற வெறியும் ஒரு விதத்தில் கோபமே. கோபம் வேண்டும், அதை நல்வழியில் செலுத்த வேண்டும். யுவராஜ் சிங்கை போல.